வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆனால் உண்மையிலே மகிழ்ச்சியா இல்லை. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A. உண்மையிலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கடந்த காலங்களில் குரூப் டூ போஸ்டிங்ஸ் மட்டுமே 1160 போஸ்டிங்ஸ், 1200 போஸ்டிங்ஸ் இதெல்லாம் போட்டாங்க. ஸோ அரசுல வேலை வாய்ப்பு இல்லாம இல்லை, காலி பணியிடங்கள் இல்லாம இல்லை, லட்சக்கணக்கில் காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்றாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க 40 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் கவர்மெண்ட் ஜாப்லாம் சொன்னாங்க. பட் இது தேர்தல் வருடம், அப்படி இருந்து கூட இந்த அரசாங்கம் இவ்வளவு கம்மியான ஒரு போஸ்டிங், எத்தனை லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதுறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். எத்தனை லட்சம் பேர் இதுதான் நம்பி இருக்காங்க, எத்தனை வருஷத்தை காலி பண்றாங்க. இது இப்போ போஸ்டிங் வாங்குறவங்க கூட என்ன இவ்வளவுதான் போஸ்டிங் வாங்கி ஏற்கனவே வாங்கிட்டு போனவங்க கூட இதெல்லாம் ஒரு இஷ்யூவான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க தப்புச்சிட்டாங்க. பட் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களோட நிலைமெல்லாம் யோசிச்சு பாருங்களேங்க. லட்சக்கணக்கில் 4 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 12 லட்சம் பேர் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. அப்படி எக்ஸாம் எழுதுனா எங்க இருந்தெல்லாமோ கொஸ்டின் கேட்கறாங்க. ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி கொஸ்டின்ஸ். அதுல ஏற்கனவே அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடி இது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு மன வலியை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குரூப் 2ல வெறும் 50 வேகன்சிஸ், குரூப் 1ல கூட 65 வேகன்சிஸ். கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதையே நம்பிக்கையா வச்சு ஒரு வருஷம் உட்காந்து படிச்சவங்க நீங்க வேணா சொல்லலாம், எப்பா உனக்கு என்னப்பா ஒரு போஸ்டிங் தானே, நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணா நான் கூட அந்த மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன். பொதுவாக ஒரு ஆஸ்பிரண்டா இருந்து கவர்மெண்ட் எதிர்த்துலாம் நம்ம பேச மாட்டோம். பட் ஆனா நம்ம இதை ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம், வேற வழியே இல்லை. இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். லட்சக்கணக்கான பேர், 4 லட்சம் பேர் எழுதுற எக்ஸாமுக்கு நீங்க ஊர் ஊரா கோச்சிங் கொடுக்குறீங்க, ஊர் ஊரா இது பண்றீங்க. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து அவ்வளோ சென்டர்ஸ் வச்சு கோச்சிங் கொடுக்குறீங்க, ஏஎம்டிஎன் வச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கீங்க, நான் முதல்வன் திட்டம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் யாருக்கு தான் வேலை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் கடைசியில வருது. இட்ஸ் ரியலி ரியலி ஒரு மனசு அவ்வளோ வலிக்குதுங்க. அது சொல்றதுக்கு ஒரு ஆஸ்பிரண்டா இருந்து பார்த்து அவனோட கனவு வேற வேலையை விட்டுட்டு அவனோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அவன் வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு 20,000 30,000 சம்பாதிச்சிருப்பான். 2 வருஷமா 2 குரூப் 2 மிஸ் ஆகி இந்த வாட்டி கட்டாயம் அடிச்சிடலாம்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு இது பார்த்தவொடனே ஒரு டிமோட்டிவேட் ஆகாது. என்னங்க பண்றீங்க டிஎன்பிசி, இது எனக்கு புரியவே இல்லை. ப்ளீஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இமிடியட்லி. ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ். இதை ஓரணியில் நீங்க வீடு வீடா போய் ஓட்டலாம் கேக்குறீங்க, திரும்ப வந்தால் இதே தானே பண்ண போறீங்க. டிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது உண்மையிலே. இது ஒவ்வொரு தேர்வர்களோட கருத்து. இது அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இது ஒவ்வொரு தேர்வர்களோட மனக்குமுறலை யோசிச்சு பாருங்க. அவங்க நம்பி ஒரு ஃபேமிலிங்க. எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்றீங்க. 4 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். இதுதான் 4 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குறதா? பல்கான நோட்டிபிகேஷனான குரூப் 4லயே 3000 போஸ்டிங் போட்டு அப்படியே இது பண்ணிட்டீங்க. யாரும் பேசல, ஏதோ கொஞ்சம் 5 பேர் கத்துனாங்க, 2 3 பேர் இது பண்ணாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிஎன்பிசி இன்க்ரீஸ் பண்ணும், நீங்க நேர்மையா தேர்வு நடத்துறீங்க எல்லாம் சொல்றீங்க. பட் ஆனா இதெல்லாம் இந்த ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்க்கணுங்க. இது கட்டாயமா முதல்வர் கவனத்துக்கு போகணும். தெரியல, இதை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். வேற அதை தாண்டி ஒரு ஜஸ்டிஸே கிடையாதுங்க. இது இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் ஃபெயில்ஸ் தாங்க. ஸோ இது கட்டாயமா நீங்க என்ன வேணாலும் திராவிட மாடல் ஆட்சி நடத்திக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் மை சைட். இது ஒரு 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 ஆஸ்பிரண்டோட ஒரு வேதனை தான் நான் சொல்றேன். இது வேற மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. லட்சம் கணக்கான மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு துரோகங்க. ஸோ டிஎம்கே அந்த ஆஸ்பிரன்ஸ்ட இருந்த ட்ரஸ்ட்டை இழந்த ஒரு தருணம். ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம்ல நம்பர் ஆஃப் போஸ்டிங் கம்மி பண்ணிட்டாங்க. எக்ஸாம் பேட்டர்னை சதைச்சிட்டாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் குரூப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தரோம்னு சொல்லிட்டு பிஹெச்டி தரத்துக்கு கொண்டு போய் அது டிப்ரெஷன் வரதாங்க செய்யும். இப்படிலாம் தொடர்ந்து போனா டிப்ரெஷன் வராதா என்ன? கிராமப்புறத்துல 10ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு போய் பிஹெச்டி லெவல்ல கொஸ்டின் கேட்கறாங்க. எல்லா குமுறலும் சேர்ந்து குமுற வேண்டியதா இருக்கு. எல்லாம் அல்டிமேட்டா கொண்டு இங்க ஒரு கிளைமாக்ஸ்ல கொண்டு வந்துச்சுங்க. இதே தொடர்ந்தீங்க அப்படின்னா இதோட கான்சிக்வன்சஸ் கட்டாயமா இருக்கதான் செய்யும். மாணவர்கள் ஒரு நில திரளதான் செய்வாங்க. வேற வழி இல்லைங்க. கடைசியில நீ சாவுடா அப்படின்னு சொல்லி விட்டா அவன் எங்க போவான்? அதுதான் என்னோட ஒரு கேள்வி. எனக்கு தெரியல, நான் என்ன பேசணும்ன்றது எனக்கு தெரியல. ஐ எம் டாக்கிங் அவுட் ஆஃப் மை எமோஷன்ஸ். இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். யாரையுமே பர்சனலாவோ எதையுமே நம்ம இன்னுமே அந்த ஒரு
அதை தான் நம்ம படிக்கிறோம், அதை தான் நம்ம செய்றோம். இனிமே வந்து யாரையுமே நம்ம பர்சனலா தாக்குறதோ எதுவும் நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. ஜஸ்டிஸ் ஃபார் ஆஸ்பிரன்ஸ் ப்ளீஸ். இது வந்து முதல்வர் காதுக்கு போகணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒன்று சேர முடியுமோ, இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் ஒன்று சேர முடியுமோ, வாய்ஸ் அவுட் ஃபார் திஸ் ப்ளீஸ். இதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ராதர் தான் வேற வேற எதுவுமே இப்போ முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டிடியூட்ஸ்க்கோ வேற எல்லாத்துக்குமே எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணும். ஒரு போராட்டமோ ஏதோ என்ன வேணாலும் பண்ணலாம். மாணவர்கள்லாம் ரெடியா இருப்பான், வெறியா இருப்பான். ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர்ல இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒவ்வொருத்தரும் 4 வருஷம் 5 வருஷத்தை செலவு பண்றாங்கன்னா சும்மா கிடையாது. இட்ஸ் அப்பான் டு யூ நண்பர்களே. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ.